வணக்கம், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணுறதுக்கு கம்பைலர்ஸ் வேணும். அந்த கம்பைலர்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபைனலாக ஒரு சி ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். Ctrl+Alt+T நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஷோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெர்மினல் அப்படின்னு டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர்ஸ் ஏற்கனவே இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ சி கம்பைலர் இருக்கா செக் பண்ணுறதுக்கு ஜிசிசி ஒரு ஸ்பேஸ் விட்டு டபுள் ஹைஃபன் கொடுத்து வெர்ஷன் கொடுங்க. ஸோ இங்கே எனக்கு சி கம்பைலர் இன்ஸ்டால் ஆகலை. அதேமாதிரி சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ ஜி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து ஹைஃபன் கொடுத்து வெர்ஷன் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதுவுமே எனக்கு இன்ஸ்டால் ஆகலை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்டை கொடுத்தீங்கன்னா உங்களோட சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ sudo இதுக்கு நீங்கள் நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நெட்டில் இருக்க ரெபாசிட்டரியில் இருந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ கமாண்ட் பார்த்தீங்கன்னா sudo apt install build essential அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த பில்ட் எசென்ஷியல்ன்ற பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் கம்பைலர்ஸ் ஏற்கனவே இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது. ஓகே, என்னோட டிஃபால்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்குது. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன், இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை கிளியர் பண்ணிவிட்டு சி ப்ளஸ் கம்பைலர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர்ன்ற கமாண்ட் கொடுத்து கிளியர் பண்ணிவிட்டு அதே மாதிரி வெர்ஷன் செக் பண்ணலாம். ஸோ ஜிசிசி ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட சி கம்பைலர் வெர்ஷன் காமிக்கும். அப்படி இருந்துச்சுன்னா சி கம்பைலர் ஏற்கனவே இன்ஸ்டால்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்னோட சி கம்பைலர் வெர்ஷன் இங்கே பார்க்க முடியுது. நீங்கள் ஜிசிசின்னு கொடுத்து லாஸ்ட்டில் 7.5.0 அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் இருக்கான்னு செக் பண்ணலாம். அதுக்கு ஜி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து அதோட வெர்ஷனை செக் பண்ணணும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். அதில் வந்து சி ப்ரோக்ராம் கோட் டைப் பண்ணலாம். ஃபைனலாக அதை எப்படி கம்பைல் பண்ணுறது, ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஃபைல் க்ரியேட் பண்ணணுன்றது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பிடபிள்யூடின்னு கொடுங்க, ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லிட்டு. இது ஹோமில் தான் இருக்குது. ஓகேவா, எனக்கு டெஸ்க்டாப்பில் வேணும் அப்படின்னா டெஸ்க்டாப்புக்கு மாற்றிக்க முடியும். எப்படின்னா சிடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து டெஸ்க்டாப் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ டச் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ டச் ஸ்பேஸ் hello world.c அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களால் பார்க்க முடியுது hello world.c அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி என்னோடய சிம்பிள் சி ப்ரோக்ராமை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு ஜிசிசி ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுங்க hello world.c. ஸோ கம்பைல் பண்ணி எனக்கு பைனரி கோடாக கன்வெர்ட் ஆகணும். அதனால் -o அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஹலோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி அதோட அவுட்புட் பைனரி கோடில் இருக்கும். அது வந்து ஹலோன்ற ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்கு ./hello அப்படின்னு கொடுக்கலாம்.
ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகி ஹலோ வேர்ல்டுன்னு டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.